Life to Life. Rajcom Builders, Homemaker with Trust, Chinese premium wear for men and women. எல்லா 8 டீம்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ப்ளஸ் அடிஷனலா ஒரு ஸ்பெஷல் டீம் கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இந்த வாரத்துல இருந்து மறுபடியும் எல்லா 8 டீம்ஸும் இந்த ரவுண்டுக்காக ரெடியா ப்ரிப்பேர் பண்ணி காத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி we have an additional ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்காக இந்த வாரமும். ஜூனியர் சீனியர் அப்படினாலே வந்து ஜூனியரோ சீனியரோ அப்படியே போட்டி போட்டு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ண போறோம் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்திருப்பீங்க. ஆனா அப்படி இல்லாம இங்க வந்து எல்லாருமே கலந்து டீம்ஸ்குள்ள ஒரு பயங்கர ஹெவியான காம்படிஷன் இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வந்து எல்லாரும் ஒரு சூப்பரான ஸ்டாண்டர்ட் செட் பண்ணதுனால வரப்போற ரவுண்ட்ஸ்ல அவங்க இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா, எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் பயங்கரமா கூடி இருக்குன்னு தான் சொல்லணும். சோ அந்த அளவுக்கு பயங்கரமா ஓவர் ஆக்ட் பண்ணிருக்கீங்க எல்லாரும். சோ இந்த வாரமும் அதே மாதிரி சூப்பர் டூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோட நாங்க உங்களுக்கு பில்ட் அப் கொடுத்திருக்கோம். Am I correct? Yes, super. Okay, so contestants ready? நம்மளும் ready. So what are we waiting for? So நம்ம judges கூப்பிடலாம். Let's welcome our beautiful ladies, Kannalagi Meena and sweet Rachita. First of all, எல்லாருக்குமே same pitch எல்லாரும் ப்ளூல இருக்கோம். சொல்லி ஒரு பயங்கரமான கோஇன்சிடென்ஸ். Blue episode. That means it's a cool gang. நம்மள ஒரு cool gang அப்படி சொல்லணும். போன வாரம் உங்களோட ட்ரெய்லரை பார்த்து அப்பா மீனா மேம் பயங்கரமா பண்றாங்களே அப்படின்னு மாதிரி இருந்தது. ரஜினி சார் கால் பண்ணாரா? இல்ல நான் அவரை பார்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவரை பார்த்து சூப்பரா பண்ணீங்க. உங்களுக்கு என்ன குறைச்சல்? அண்ட் ஃபீட்பேக் வாஸ் ஆசம் ஃபீட்பேக். ஏன்னா பிகாஸ் என்னோட டாட்டர் வந்து இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஷீ இஸ் கோயிங் டு பெட். நான் டைம் ஆச்சு, நாளைக்கு ஸ்கூல் இருக்கு, சீக்கிரமா படுக்கலாம்னா she wants to see the whole episode and then she wants to go to bed. So sweet. ஒரு நாளைக்கு இங்கே வர வச்சிடலாமே. So Rachita, yes, Kiki. நீங்க இன்னைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? இந்த see first 3 episodes வந்து எங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டது எல்லாரையும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே இவங்க வந்து இப்படி பண்ணுவாங்க, அவங்களுக்கே அது ஒரு வார்ம் அப் மாதிரி இருந்தது. ஸோ இப்போ போறோம், இப்போதான் காம்படிஷனே ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ சூடு பிடிக்குது, ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா வந்துட்டு இருக்கு. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட், எல்லாரும் நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த 2 ஜட்ஜஸ் மட்டும் இல்லாம இந்த வாரத்துல இருந்து இன்னொரு ஸ்பெஷல் ஜட்ஜ் நம்ம கூட சேர போறாங்க. அண்ட் இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு. உலகமகா சூப்பர் ஸ்டார், அதுக்கும் மேல ஒரு பட்டமே நமக்கு தோணல, அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹீரோ. லெட்ஸ் வெல்கம் சிவா. உலகத்தை ரசிக்க வந்த கடவுளும் நம்ம தாய் குலத்துக்கு நாம சொல்ல புள்ள. அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா, வெல்கம் பேக். ஆக்சுவலா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க திருப்பி வரதுக்கு. சீரியஸா நாங்க தான் அத சொல்லணும். எஸ்பெஷலி மீனா மேம், ஐ நோ யூ ஆர் வெரி ஹாப்பி. நானும் ரொம்ப ஹாப்பி உங்களை பார்க்கறது. ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் பார்க்கறது. முக்கியமாக எக்ஸ்ட்ரானரி டேலண்டட் பீப்புளெலாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய நம்மளும் கற்றுக்க போகிறோம் அப்படின்ற போது ரொம்ப ஒரு ஸ்கூலுக்கு வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஆக்சுவலாக இப்போது லைஃப்பில் இருக்கிற கண்டிஷனுக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் இருக்கிற மாதிரி ஒரு கண்டிஷனு. இந்த டைமில் வந்து இது மாதிரி ஒரு ஷோ தேவை அப்படின்னு நினைக்கிறேன். எதை பற்றியும் யோசிக்காமல் ஒரு 2 hours ஜாலியாக இருக்காங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஷோ. ஸோ நானும் அது மாதிரி தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் தான் வந்திருக்கேன். மீனா ரிலாக்ஸ்டா. ஆமாம். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து நீங்க இந்த சைடு சேர் போட்டு தனியா உட்காந்துருந்தீங்க. இப்போ 2 லேடிஸ்க்கு நடுவுல சேர் போட்டு உட்கார போறீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்லை அழகா இருந்தாலே பிரச்சனை தான். என்ன பண்ணுங்க இல்லை வேணா கோச்சிக்காதீங்க. So Shiva, நீங்க வந்தாலே இடமே கலகலகலன்னு ஆயிடும். So I'm looking forward. Let's rock together. Thank you so much. Thank you so much.
ஓகே ஸோ இன்னைக்கு நம்மளோட கண்டெஸ்டன்ஸ் ஜட்ஜஸ் எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க. பட் இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கூட ஒரு புது ஜட்ஜ் ஜாயின் பண்ணிருக்கிறதுனால நம்ம ஷோவோட விதிமுறைகள்லாம் அவருக்கு சொல்லி ஆகணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா சிவா, நீங்க வந்து ஜட்ஜ் பண்ணணும். அது கூடவே சேர்ந்து அங்க வந்து ஸ்மைலிஸ் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? எது உங்களுக்கு இம்ப்ரெசிவா தோணுதோ அதுக்கு நீங்க ஸ்மைலிஸ் கொடுக்கலாம். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் முடியற வரைக்கும் அண்ட் கமெண்ட்ஸ் கேட்கற வரைக்கும் நீங்க ஸ்மைலிஸ் கொடுத்துட்டே இருக்கலாம். ஓ நைஸ். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு 2 பேருக்கு நான் கொடுக்குமா? கொடுக்கறதுனா ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கொடுக்கலாம். இல்லை நீங்களும் நல்லா பண்ணுறீங்க. 2 போதும் நினைக்கிறேன். போதுமா? ஓகே. 2 பேருக்கு 2 போதும்னு நினைக்கிறேன். குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஸ்மைலிஸ் போட்டு ஏமாத்திராதீங்க. அவங்க நம்மளோட பெட்டரா தான் பண்ணுவாங்க. கண்டிப்பா. உண்மையை சொன்னதுக்காக 1 மாசம். நம்ம ஷோக்கு போலாமா? இல்லை இதே மாதிரி அப்படியே போயிடலாம். ஷோக்கே போயிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் யார் வர போறாங்க? யார் வர போறாங்க அப்படின்னா, இப்போ நீங்க எவ்வளவு நல்லா பேசுறீங்க, கூட இருக்கிறவனை பேச விடாத அளவுக்கு பேசுறீங்கல்ல. இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு 45 இயர்ஸ் இருக்குமா? இல்லைங்க, எவ்வளவு இருக்கும்? அப்ராக்சிமேட்டா எவ்வளவு இருக்கும்? 25 இயர்ஸ் இருக்கிற நீங்க திடீர்னு ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்தா எப்படி இருக்கும்? ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் நான். ஆனா எங்களுக்கு ரொம்ப சேடா இருக்குமே. ஏன்? மறுபடியும் அந்த 20 வருஷத்தை பார்க்கணுமே. நீயா பாத்த? எங்க அப்பாவா தான் அதுக்கு ஃபீல் பண்ணணும். நீ கிடையாது. ஒரு மிடில் ஏஜ் பொண்ணு, கிட்டத்தட்ட உங்க வயசுன்னு வச்சுக்கலாமே. அந்த மாதிரி ஒரு மிடில் ஏஜ் பொண்ணு வந்து ஒரு குட்டி பொண்ணா மாறினா எப்படி இருக்கும் அப்படின்றதான் கான்செப்ட். இது நியூ படத்துல எஸ்ஜே சூர்யா பண்ணிருப்பார்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். சோ இத பெர்ஃபார்ம் பண்றதுக்காக வராங்க அவா கேங். கட்டுமெட்டு போட்டு ஏக்கு தப்ப ஆட்டம் போட்ட சரியா தவறா? நாங்கள் பாச்சையாய் கேள்விகள் கேட்டால் சரியா தவறா? கட்டுமெட்டு போட்டு ஏக்கு தப்ப ஆட்டம் போட்ட சரியா தவறா? நாங்கள் பாச்சையாய் கேள்விகள் கேட்டால் சரியா தவறா? என்று தட்டல் ஏஜோ பார்த்தால் சரியா தவறா? அங்க பார்த்தால் பரவசம் வருதே சரியா தவறா? திருமணம் செய்தால் சரியா தவறா? ஹலோ ஜட்ஜஸ், என்னை பார்த்து என்னடா இப்படி ஆடுறாளேன்னு சொல்லி தப்பாக நினச்சிக்காதீங்க. பேசிக்கலி நான் ஒரு அடக்க ஒடுக்கமான குத்து விளக்குங்க. ஆனால் எனக்கு ஒரு சாபம் இருக்கு. என்ன 6 மணிக்கு மேலே பெருச்சாலி மாதிரி பொந்துக்குள்ளேயே போயிடுவியா? அதெல்லாம் இல்லை, அதை நீங்களே பாருங்க. என்னங்க பாக்குறீங்க? நான் தான் காரணமா? இதான் எனக்கு கிடைச்ச சாபம். இது மட்டும் வீட்டுக்கு எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். குட்டி சாத்தான் நினைச்சு துரத்தி அடிப்பான். எவட்டாவே என்ன கிடக்குங்க? நானும் பண்ணிட்டு யோ தலையெல்லாம் சுத்தே. எஸ்டி சூர்யாவுக்கு அப்புறம் இந்த நிலைமையில எனக்கு தான். ஐயோ அவர் வந்தார் போல. இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியலையே. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. வாங்க. என்னங்க ஆஃபீஸில் அவ்வளோ ஒர்க்கா? டயர்டாக இருக்கீங்க? அது ஏம்மா கேட்குற? எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியிருக்கு. எனது டீ கொடுக்கறது, டாய்லெட் கழுவுறதுலாமா? என்னடி கிண்டலா? இல்லைங்க, ஒரு ஃப்ளோரில் வந்துருச்சு. சாரிங்க, ரொம்ப டயர்டாக வந்திருக்கீங்க. பார்க்கவே கலப்பாக இருக்கீங்க. இப்போவாது டயர்டாக தான் இருக்கேன். சாப்பிட்டதுக்கப்புறம் உயிரோடு இருப்பானா? என்னங்க? இல்லைம்மா, உன் மூஞ்ச பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. எனக்கு ஒன்றும் வேணாம். நீ சாப்பிட்டியா? உங்களை விட்டுட்டு நான் என்னைக்குங்க சாப்பிட்ருக்கேன்? அதானே, நான் சாப்பிட்டதுக்கப்புறம் உயிரோடு இருக்கேனா இல்லையான்னு பார்த்துட்டு தானே நீ சாப்பிடுவ. எனக்கு ஒன்றும் வேணாம், போடி. நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணி கொண்டு வரேன் ப்ளீஸ். என்னம்மா? சரி, மாமாக்கு சூடாக இட்லி செஞ்சுட்டு வா. இட்லி? சரிங்க. என்னங்க, தோசை சுடலான்னு மாவை தண்ணியாக அரைச்சிட்டனே. சரி, அப்போ தோசையை சுட்டு. சரிங்க.
என்னங்க போன வாரம் தான் தோசைக்குள்ள உங்க மண்டையில போட்டு உடைச்சேன். ஐயோ அதை ஏன்டி இப்போ ஞாபகப்படுத்துற? எனக்கு ஒன்று வேணாம் போடி. இல்லைங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு ஏதாவது பண்டி கொண்டு வரேன் ப்ளீஸ்ங்க. ஏம்மா உனக்கு என்ன பிடிக்குமோ செஞ்சு எடுத்துட்டு இல்லை உங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு சொல்லுங்க, அதான் நான் பண்டி கொண்டு வருவேன். சரி காப்பியை கொண்டு வா. சரிங்க. என்னங்க பால் இல்லையா? இல்லைங்க அது இருக்கு. ஆனா எனக்கு இப்போ காஃபி வேணும். எந்த காரணமும் சொல்லாத போடி. சரிங்க. என்னங்க என்ன சத்தம் மட்டும் கேக்குது? ஆளக்கண்ண பாத்தீங்களா? கொஞ்சம் கீழே குடிச்சு பாருங்க. அடடடடடடே வாங்க. நீங்க யார் நீங்க பாப்பா? உங்க பேர் என்ன? இந்த சின்ன வயசுல சாரி எல்லாம் கட்டிட்டீங்களே, ஏதாவது காம்படிஷனா? கட்டப்பட்டாடிய பார்த்து காம்படிஷனான்னு கேட்குறான் பாரு. ஷாலு. ஷாலுவா? அவ வீட்டில் இல்லை. ஆமா உங்க அம்மா எங்க இருக்காங்க? நம்ம போன் நம்பர் இருந்தா கொஞ்சம் கொடுங்க. எங்க மூஞ்ச கொஞ்சம் கொடு. அப்பா அடியம் பொண்டாட்டி அடி மாதிரியே இருக்கு. பொண்டாட்டி தாண்டா நதி தலையா? நதி ஏன் பொண்டாட்டியா? ஆமாண்டா ஆமாட்டேங்கண்ணா. நான் வீட்டில் இருக்கும்போது பக்கத்து வீட்டு நம்பர் கேட்குறா? இல்லை 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 சும்மா தமாசுக்கு இந்த குழந்தைகிட்ட விளையாடிட்டு இருந்தேன். ஆமா என்ன இது ஆளாக்கு மாதிரி ஆயிட்டா? அது அடிங்க இதை சொல்றது ஏன்டி இவ்வளோ வைக்கப்படுற? சொல்லு. அது வந்துங்க எனக்கு ஒரு சாபம் இருக்குங்க. நீ எல்லாம் பொண்ணா பிறந்த சாபம்தான். விளையாடாதீங்க. இது எங்க உங்ககிட்ட சொல்ல நீ கஷ்டப்படுவீங்கன்னு என் மனசுல போட்டு புழுங்கிட்டு ஏண்டி பாப்பா? இது பாப்பாப்பா அடி குறையுது. சரி எல்லாம் நல்லதுக்கு தான். இனிமேவாவது அடி கம்மியாகலோ. சரி காப்பி கட்டினேங்க. யோ அதான் எடுத்து வந்தல இந்தாயா பா. குள்ளமானாலோ குறைக்கிறத நிறுத்த மாட்டேங்கிறா. காப்பி அடிது பச்சை தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. போய் சூடா கொண்டு வா. சூட தானே வேணும்? ஆமா வரேன்டா. சார் யோ எங்க வீட்டுல சோப்புல இருந்து தலை சீவர சீப்பொரிய எல்லாம் இருக்கு. மண்டையில மூளைதா? ஏன் உனக்கு வேணுமா? சார் நான் கணக்கு எடுக்க வந்துக்கிறேன். மக்கள் தொகை கணக்கு எடுக்க கவர்மெண்ட்ல இருந்து. ஏண்டா மூஞ்சா பார்த்து எங்கேயோ கலவான்ட்டு வர மாதிரியா இருக்கிற? நீ கவர்மெண்ட்ல இருந்து வரியா? சார் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. சரி உங்க பேர் என்ன? ரமேஷ் குமார். மிஸ் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு ஒரே ஒரு தடவை. ஏண்டா உனக்குலாம் ஒரு வாட்டி ஆகிறதே பெரிய விஷயம். உங்க ஒய்ஃப் பேர் என்ன? ஷாலினி. நான் வந்து சுருக்கமா ஷாலுன்னு கூப்பிடுவேன். அப்ப நானும் ஷாலுன்னு. சார் நோட் பண்ணிக்குவான்னு கேட்டேன் சார். சரி உங்களுக்கு குழந்தை இருக்கா? இது வரைக்கும் இல்லை. இனிமேலும் டவுட்டு தான் சார். இதுக்கப்புறம் நான் கணக்கு எடுக்க வர்றது டவுட்டுன்னு சொல்ல வந்தேன். சரி இப்போ உங்களை தவிர எங்கள் வீட்டில் வேற யாரெல்லாம் இருக்கீங்க? என் வீட்டில் இப்போ என்ன தவிர நீ மட்டும்தான் இருக்க. மரியாதையா வெளில போயிடு. சார் ஏன் சார் இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்கீங்க? யார் நான் சொல்றேன் மச்சான். ஏய் இப்போ எந்த கருமத்துக்கிட்ட நீ காஃபி எடுத்துன்னு வந்த? துப்பர் இந்த நாயெல்லாம் சந்தேகப்படு. சரி அவனுக்கு வணக்கம் சொல்லு. கண்டவங்க நான் வணக்கம் வைக்க முடியாது. அதானே நீ கட்டினவனே மதிக்க மாட்டேன். ஆமா யாரு நீங்க? இது என்ன சொல்றேன்னு தெரியல. இது பக்கத்து வீட்டு பாப்பா. எப்பவும் எங்க வீட்டுல தான் இருக்க இல்ல பாப்பா? ஓ அப்படியா? எவ்வளோ அழகா இருக்கு. என்ன கண்ணு என்ன மூக்கு என்ன கண்ணா பியூட்டியா இருக்கு. எனக்கு ரொம்ப காண்டா இருக்கு. சார் நீங்க வாங்க 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 சார். எனக்கு இந்த குழந்தைய ரொம்ப பிடிச்சிருக்குது சார். கூப்பிட்டோடனே வருது சார். சார் நான் இந்த குழந்தைய தூக்குனா உங்களுக்கு என்ன சார்? ஏன்டா விளக்கென்ன நீ கணக்கு எடுக்க வந்தியா இல்லை இந்த குழந்தைய தூக்க வந்தியா? அட கம்முன்னு இருங்க சார். நீங்க அப்படி போய் அம்முக்குட்டி சல்லக்குட்டி ஜாங்கி ஊனி உம்மா
மாமா அழகா இருக்கடா குட்டி. நீ அழகாக தான் இருக்க. உன் கண்ணு, உன் மூக்கு, உன் உதடு. சார் பாருங்க சார், குழந்தை எவ்வளோ கியூட்டா பேசுது. சொல்லு குட்டி, நீயும் கூட்டா தான் இருக்கிற. குட்டி டேய் மூத்தடி மூக்கா, அவளுக்கு என்ன முத்தம் கொடுத்த? சார் நான் குழந்தை தானே குத்தேன், உன் பொண்டாட்டியே குத்த மாதிரி பதற. மாமாக்கு ஒரு முத்தா குடு. அவன் பேசலே உப்பு இல்லை, அவனுக்கு போய் முத்தம் கொடுக்குற. உள்ள போடி, உள்ள போடி. பாய் 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 பாய். பாய். டேய் நாய், அதான் வேலை முடிச்சல, கிளம்புடா. சார் ஆதார் கார்டு நம்பர் கொடுத்தா நான் பாட்டு போக போறேன். உனக்கு ஆதார் நம்பர் தானே வேணும்? இந்தாங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. சார் இவங்களாம் அந்த குழந்தை மாதிரியே அழகா இருக்காங்க சார். ஏன் சார் இவங்க தான் நம்ம ஒய்ஃபா? என்னது நம்ம ஒய்ஃபா? அடின் கடலாமைக்கு போறேன். அவ ஏன் பொண்டாட்டிடா. சார் நான் சார் எல்லாத்துக்கும் கோவப்படுறீங்க. அவ ஏன் பொண்டாட்டிடா, நான் தானே கோவப்படுவேன். சார் நீங்க அப்படி போங்க சார். மேடம் மேடம் கார்டு கொடுங்க மேடம். சீக்கிரம் எழுதுடா. சரி அதான் உனக்கு ஆதார் கார்டு வந்துச்சுல, கிளம்புடா. இந்தாங்க மேடம் கார்டு. மேடம் மேடம் நீங்களாச்சும் அந்த குழந்தைய கூப்பிடுங்க மேடம். அந்த குழந்தை எனக்கு கொஞ்சினது ரொம்ப பிடிச்சிருக்குது மேடம். அதுக்கு குழந்ததுக்கு நானே சொல்லுவேனே, அந்த கண்ணு, அந்த மூக்கு. பேக்கு மரியாதையா உள்ள போடி. பாய் 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 பாய். சார் என்ன சார் என்னடா? உங்க ஒய்ஃபோ அந்த குழந்தை மாதிரியே. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு செருப்பு இருந்து பாத்தீங்களா? ஹலோ அவ கீஞ்சு போன செருப்பு. துபாயா? ஐயோ 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 ஐயோ, தப்பு பண்ணிட்டனே. இப்படி என் வீட்டுக்கார முன்னாடியே நான் தப்பா பேசிட்டனே. என்னங்க என்ன மன்னிச்சிடுங்க. எந்திரி. 3 நாள் ரிஹர்சல்ல விஜயக்கா சொன்னதை கேட்டிருந்தனா இந்த மாதிரி நீ தப்பு பண்ணிருக்க மாட்டே. நீ ஒரு நாட்டுப்புறண்டி, மறந்துடாத. யார் நான் நாட்டுப்புறமா? பின்ன என்ன நானா? உன்னை சும்மா விட மாட்டேன். என்னடா ரொம்ப பேசிட்டு இருக்கற? வீட்டுல அரசு லோக்கல்ல உடைச்சு என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னடி அடேங்க ஊத்துனால அடி ஐ வெச்சிரியா வேடி பாப்போம். வீ எப்படி என்னடி ஓவரா பேச? ஏய் போன வாரம் தோசை கல்லா உடைச்சு, இந்த வாரம் இட்லி குண்டா எல்லாத்தையும் உடைச்சிருவேன். நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? யார மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நம்மளாம் இங்க இவ்வளோ சீரியஸா சண்டை போட்டுன்னு இருக்கோம், இவங்க எல்லாம் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க. இனிமே நம்ம சண்டை போட வேணாம், புரியுதா? என் மேலதான் தப்பு, என்ன மனுஷு இல்லங்க, என் மேலதான் தப்பு, என்ன மன்னிச்சிடுங்க. சரி உன் மேலதான் தப்பு. முன்னாடி செல்லம், நீதான் என் செல்லம். காதல் வந்தாலே கால் ரெண்டும் தன்னாலே காத்தாக சுத்துதே உந்தன் பின்னாலே. யாரும் பெல் அடிக்கிறாங்க, திறக்க போ. நான் பாத்துக்கிறேன், நீ போ. இந்த அட்ரஸ் உமா, ரமேஷ், உமா, ரமேஷ், உமா, ரமேஷ். முன்னாள் காதலி, என் முன்னாள் காதலி, உன் காதல் இன்றியும் நான் வாழ்வேன் பாரடி. முன்னாள் காதலி, என் முன்னாள் காதலி, எவனோடு போகிறாய் போய் நீயும் பாரடி. முன்னாள் காதலி, முன்னாள் காதலி, உன் கொலைகள் தந்த தித்திப்பில் மயங்கி கிடந்தேன். முன்னாள் காதலி, முன்னாள் காதலி, உன்னை ரமேஷ் உமா, ரமேஷ் உமா, நீங்க முன்ன விட கொஞ்சமா உடம்பு போட்டுட்டீங்க ரமேஷ். உமா, நான் உடம்பு எடைச்சுதான் போயிருக்கேன், புரியுதா? எல்லாம் உன்னை பார்க்காததால் தானுமா, உன்னை பார்க்காததால். ரமேஷ் உங்களுக்கு
திருமணம் இல்ல உமா இல்ல. நான் பார்த்த முதல் பெண்ணும் நீதான், கடைசி பெண்ணும் நீதானுமா, நீதான். ஐயோ 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 ஐயோ, நகரத்துக்கு யாருமே இல்லையா? கண்ணுக்கு முன்னாடி பொண்டாடி நான் நிக்கிறேன், கல்யாணமே அவளை வாய் குசாம போய் சொல்றானே. உமா நீ என்ன மறந்துட்டு தானே? உங்களை மறக்க முடியுமா கோபால்? I'm so sorry. ரமேஷ், நாம் காலேஜ் கட்டடித்து விட்டு ஸ்பிளென்சர் பிளாசா முழுவதும் சுத்தினோமே, அதைத்தான் மறக்க முடியுமா? எங்கு சென்றாலும் உங்கள் ஞாபகம் தான் ரமேஷ், உங்கள் ஞாபகம். சனியா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்க? அடடே, யார் இந்த குழந்தை? யாரு நீ? இவன் வந்து வெட்டிட்டு இருக்க, அடிச்சா மூஞ்சி பிஞ்சுக்கும். இது பக்கத்து வீட்டு பொண்ணு. அழகா இருக்குமா? கையாடி என்ன ரமேஷ், குழந்தை என்று பார்த்தால் குட்டி சாத்தான் போலல்லவா பேசுகிறது? ஏமா இப்படி பேசுற? யாரு நீ குட்டி சாத்தான் சொல்ற? ஏய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை என்ன? என்ன? ஏய், நான் யார் தெரியுமா? நான் யாரு தெரியுமா? நான் அவன் லவ்வர் ரே. பொன்னாடி தெரியாமல் நடந்து விட்டது உமா. அவன் என்ன கோயில கூட்டு போயிருக்காண்டி. அவனுக்கு தாலி கட்டிருக்காண்டி. உமா இதுவும் தெரியலாமல் நடந்து விட்டது. நீ கட்டிடு. அவன் எனக்கு பீஸா வாங்கி கொடுத்துருக்காண்டி. தோசை சுட்டு கொடுத்துருக்காண்டி. ஒரு ஸ்டெப் கூட இருக்கே. எனக்கு புடவை வாங்கி கொடுத்துருக்காண்டி. அவனுக்கு புடவை துவைச்சு அயன் பண்ணி கொடுத்துருக்காண்டி. ஒரு நாளாவது அயன் பண்ணிருக்கியா? இங்க பாரு, வேணாம் ரமேஷ். வந்தேன் வந்தேன் மீண்டும் நானே வந்தேன், வைரம் பாய்ந்த நெஞ்சம் தேடி வந்தேன், எனது கனவு கனவை எடுத்துச் செல்ல வந்தேன், வந்தேன் வந்தேன் மீண்டும் நானே வந்தேன். யாராடி வாயாடி கள்ளியே வில்லியே தள்ளி போடி, ராமனின் மயிரிலே நான் தாடி, பொம்பள பொக்கிரி ஓடி போடி, ஓசிக்கே ஏய், ஏய், ஏய். ஒரு நிமிஷம், நம்ம ரெண்டு பேரும் அவன் தானே ஏமாத்தினான். நம்ம எதுக்கு சண்டை பண்ணோம்? ஆமா அவன் அடிப்புமா? அதே ஐயா ஐயா அடி ஆட்டம் பக்கா பக்கா. ஐயோ ஐயோ ஏன்னா எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஏய் வா. ஹவா ஹவா கேங், ஓ மை காட், ஹில்லேரியஸா இருந்தது உங்க பெர்ஃபார்மன்ஸ். அதாவது நாங்க இப்படி தான் இருக்கோம் அப்படின்னு நாங்க எதிர்பார்த்தோம், ஆனா அதையும் மீறி வேற லெவல்ல இருந்தது. எல்லாருமே ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. இன்னைக்கு வந்து தீப்தி, எப்படிமா ஆண்கள் பார்த்தால் பரவசம் ஒருவாட்டி பண்ணி ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக அந்த ஒரு வாட்டி step அந்த அப்படியே- ஸ்டெப் ஒரு வாட்டி அப்படியே ப்ளீஸ். soap போடுற மாதிரி அது இருந்து. சிவா பார்த்து பண்ணிருக்கீங்க, ஒரு வாட்டி பண்ணுங்க ப்ளீஸ். நகை பாச்சு பாச்சையா கேள்விகள் கேட்டா சரியா தவறா, இந்த இடத்தில் ஏற்றோ பார்த்தா சரியா தவறா, அந்த காதல் பரவசம் வருது சரியா தவறா. டான்ஸ் குரு வந்து சிவா சாரா? ஆமா, அவர் முன்னுதாரணமா எடுத்துட்டு தான் நான் பண்ணனே. நீங்க பரவசம் பரவசம் அவங்கள பத்தியே சொல்லியிருந்தீங்க, எங்களெல்லாம் பாத்தீங்களா? உங்களுக்காக தான் இந்த ரிப்பீட் கேட்டதே சிவா. ரொம்ப நல்லா இருந்தது. போதும். Okay, so let's hear the comments from our judges. Shiva, 21 smileys கொடுத்திருக்கீங்க. How was it? அஸ்வந்தோட என்ட்ரிலேயே வந்து நான் அதுக்கப்புறம் இங்க ஃபோக்கஸே போயிடுச்சு எனக்கு ஃபுல்லா. ஒண்ணுமே பண்ண வேணாம், ஜஸ்ட் என்ட்ரி வந்தாலே இங்க நான் மட்டும் இல்லை, இங்க இருக்கிற எல்லாருமே கிளாப்ஸ். மீனா மேடம்லாம் பக்கத்துல சிரிக்கிற சவுண்ட் என் காதில் கேட்டுட்டே இருக்கு உள்ள வரும்போது. அந்த அளவுக்கு பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. மேடம் இப்போ டான்ஸ் ஆடினாங்கல்ல, தீப்தி ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறீங்க. ஆனா எனக்கு வந்து அவங்க கௌதமியா பண்ணாங்க அபூர்வ சகோதரர், அது இன்னும் ஞாபகம் இருக்காது. அது மறக்கவே முடியாது. ஆமா, அது கௌதமி மேடம் பார்த்தா கூட அவங்களும் மறக்கவே மாட்டாங்க. அது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ், இன்னைக்கும் பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்.
அண்ட் ஹஸ்பண்டு கீழே அப்பா அவர் என்ன பெர்ஃபார்மன்ஸ் அவர் வந்து கேரக்டராகவே இன்வால்வ் ஆகிடுறாரு அவர் என்ன ஒரு பெரிய விஷயம்னா அவர் டைலாக் மட்டும் இல்லை எல்லாரோட டைலாக் நம்ம வச்சிருக்கிறாரு அண்ட் மேடம் அஃப்கோர்ஸ் ஐம் யுவர் ஃபேன் உங்கள் எனர்ஜி பயங்கரமான எனர்ஜி தேங்க்யூ கோபால் தேங்க்யூ. இல்லை இது வரைக்கும் ஃபேனாக இருந்தேன். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஐ ரியலி என்ஜாய் த கம்ப்ளீட் பர்ஃபார்மன்ஸ். வெல் டன். தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மீனா மேம், ஹவா குரூப் வாஸ் ஆசம் பெர்ஃபார்மன்ஸ், சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அதில் குட்டி அஸ்வந்த் உங்களுக்கு அந்த குட்டி ட்ரெஸ்ஸு சாரி ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க அஸ்வந்த், ரொம்ப க்யூட்டாக இருக்குது, அழகாக பேசுனீங்க. வாய்ஸ் வாஸ் ஸோ லவுட் அண்ட் கிளியர் அண்ட் ஸோ பர்ஃபெக்ட். ஆமாம், பயங்கர போல்டாக நல்லா பேசுனீங்க, செம்மையாக இருந்தது. அண்ட் பிரவீன், உங்களோட கேரக்டர் சொன்ன மாதிரி கேரக்டருக்குள்ளே போய் பாவமாக ஒரு கேரக்டர் எல்லாருக்கிட்டையும் அடி வாங்குற மாதிரி அது ரொம்ப உணர்ந்து பண்ணீங்கன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஹரி அண்ட் தீப்தி உங்களோட ஓப்பனிங் மறக்கவே முடியாது. அது மறுபடியும் இங்கே வந்து எங்களுக்கு பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வெரி என்ஜாயபிள், ரொம்ப நல்லா இருந்தது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் மேம். ரக்ஷிதா, நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? ரச்சிதா வந்து 20 ஸ்மைலிஸ் கொடுத்துருக்கீங்க. ஓயா, ரொம்ப நல்லா இருந்தது ஹவா டீம். என்னன்னா தீப்தி, நான் உங்களை தான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். பாவம் லாஸ்ட் டைம் வந்து நல்லா தான் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த வாட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன், சரி ஓகே தீப்தி வராங்க ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க அப்படின்னு. லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணால் இந்த வாட்டி ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் வருத்தமே படாதீங்க, ஓகேயா? கீப் அப் த ஸ்பிரிட், நல்லா பண்ணுங்க. அஸ்வந்த் சொல்லவே வேணாம், ரொம்ப நல்லா பண்ணீங்க. விஜி, டைலாக்ஸாக இருக்கட்டும், ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், ஒவ்வொன்று கவுண்டர் நீங்கள் கொடுத்தது வந்து நான் அந்த கவுண்டருக்கே வந்து கண்ணில் தண்ணி வருது சிரிச்சு அந்த அளவுக்கு நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். என்ன மக்கனா, நிறைய பேர் கூட பேசியிருக்கேன், பழகிருக்கேன், யாரும் லவ் பண்ணதில்லை. அப்படியா? இப்போ யாரையா லவ் பண்றியாமா? ஆமா கேட்டேன். யாருமா? சிவா. ஆக்சுவலாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இவரை லவ் பண்ணும்போது அவங்க நம்ம லவ் பண்ணுறாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அழகாக இருந்தாலே பிரச்சனை தான். சாரி மாமா. மாமாவா? மாமா மாமா வாங்க மாமா. கூப்பிடுறாங்க சிவா, வாங்க. உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே, என் நினைவு தெரிந்து இது போல இல்லையே. எவ்வளவு நெடுநாள் இருந்தேன், இரவும் பகலும் சிந்தித்தேன். இவளே என்று இதயம் தெரிந்தேன், இளமை பாதித்தேன். கொள்ளை கொண்ட அந்த நிலா என்னை கொல்து தின்றதே. இன்பமான அந்த வலி இன்னும் வேண்டும் என்றதே. தேங்க்யூ ஸோ மச் சிவா. ஓகேயா? மாமா அமிச்சிடலாமா? ஒரு வாட்டி சொல்லிடு. சிவா எப்படி சொன்ன? சிவா. ஃபிளாட் ஆயிட்டாரு. சிவா. இது மாதிரி உங்களை யாரும் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. ஷை ஆயிட்டா, ரொம்ப ஷை ஆயிட்டாராம். சிவா. நம்மளுடைய அடுத்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸில் வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு ஐடென்டிட்டி இருக்குது. அதாவது எம்ஜிஆர் சார், சிவாஜி சார் மாதிரி பண்ணோன்னா நம்ம ஸ்ரீதர் கலக்குவார். அதே மாதிரி கோவை சார்ல மேம் மாதிரி பண்ணோன்னா பவித்ரா அவங்க பண்ணுவாங்க. வயசான கேட்டப்னாலே பவித்ரா. அதே மாதிரி நான் வந்து பர்ஃபார்மர் இல்லை, ஓகே. ஸோ இளைய தளபதி விஜய் மாதிரி பண்ணோன்னா நம்ம நிர்மலை தட்டிக்கு ஆளே கிடையாது.
So அதே கெட்டப் இன்னைக்கும் இளைய தளபதி விஜய் மாதிரி தான் இன்னைக்கு இங்க பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. So can I have the Kundaka Mandaka team? Kundaka Mandaka gang. ஹலோ மீனா மேடம், எப்படி இருக்கீங்க? என்ன தெரியல, அப்படியே குறு குறு குறுன்னு பார்க்குறீங்க. அதுக்குள்ள மழங்கிட்டீங்களோ? அதான் பாடி சோடா, தி கிரேட் டான்ஸ் மாஸ்டர். நல்லா குன்ஃபு மாஸ்டர் மாதிரி Dress போட்டுட்டு டான்ஸ் மாஸ்டர். ஹலோ, டான்ஸ் ஆடினா வேர்க்கும்ல, அதில் அந்த காஸ்தோட்டமாக இருக்கும் இந்த ட்ரெஸ் போட்டா. டைம் ஆச்சு, டான்ஸ் கிளாஸ் போனோம். ஐயோ சுருதி, சுருதி மாஸ்டர், நான் மேக்கப் போட்டுட்டு இருக்கேன். நான் வந்து சுனாமாச்சு விடுவா. சுருதி வரும்போது தான் சும்மா வந்து நிற்குது. ஹலோ சுருதி டார்லிங், என்னடி சொல்லுவாங்க சோகமாக இருக்க? மாஸ்டர், வர வழியில என்னோட கிண்டல் பண்ணிட்டான். சுண்டல் விற்கிற ஆயா மாரி இருந்தால் கிண்டல் தான் பண்ணுவானுங்க. மாஸ்டர், அவனை அடிக்கணும். அவன் ஏரியாலே போய் அவனை அடிக்கணும். கண்டிப்பாக அடிக்கலாம். என் சிஷ்ய பையன் ஒருத்தர் இருக்கான், அவன் அடித்தா அடி விழாது. ஏன் அவ்வளோ டம்மி பீஸா? இடியே விழியும் சொல்ல வந்தேன். இப்படியே பேசினா செவ்வியோடு விழும். ஒழுங்கான வர சொல்டா. அவளாம் பூ போட்டு மாலை மரியாதை கூட தான் வருவான். இப்போ எப்படி வருவான் பாரு. இப்போ எதுக்குடா பூவெல்லாம் பறக்க விட்டா? அண்ணா, நான் ஹீரோங்கண்ணா. நான் என்ட்ரி ஆகும்போது பூவோ காய்கறியோ பறந்தாதானே நல்லா இருக்கும். என்ன தம்பி, பால்வாடிக்கு போல? சீக்கிரம் போ, நீ கால்வாடில முட்டை போடுறாங்க. ஹலோ, என்ன பார்த்தா என்ன பால்வாடி மாதிரியா இருக்கு? நான் போக்கிறேன். ஏண்டா பாலடைஞ்ச பேக்கரி மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு நீ போக்கிறியா? மாஸ்டர், இவன் தான் என்னையோ கலாய்ச்சா. அவன் அடிக்க மாஸ்டர். பைப்பில் எப்படி கோத்து விடுது பாரு. உன மாதிரி சின்ன பசங்களாம் நான் அடிக்கிறது இல்லை. அதுக்கு என் ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருக்கான், தமிழ். வந்துருக்கிற இடம் சூப்பர். சும்மா அட்டைய கிளப்பலாம். டேய் யாரா நீ? என்னை பார்த்து தமிழ்நாட்டில் யாருன்னு கேட்ட முத ஆள் நீ. உன்னை தனியாக கவனிச்சுக்க. ஏய் யாருடா நீ? என்னை பார்த்து தமிழ்நாட்டில் யாருன்னு கேட்ட ரெண்டாவது ஆள் நீ. உன்னையும் தனியாக கவனிச்சுக்க. டேய் யார்டா நீ? என்னை பார்த்து தமிழ்நாட்டில் யாருன்னு கேட்ட மூணாவது ஆள் நீ. உன்னையும் தனியாக கவனிச்சுக்க. டேய் ஏண்டா? யாடா நீ? ஏண்டா தனித்தனியா கவனிச்சுக்கிற? தலை தீபாவளிக்கு உன் வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளையாடா நாங்க. ஏண்டா அப்படி சித்திரவதை பண்ற? அடிச்சி சண்டை போடு. நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேனா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். இதுக்கப்புறம் நீ இந்த டைலாக் பேசினா நீ யாருன்னு கூட பார்க்க மாட்டேன். டேய் டேய், நீ அடிச்சா பீஸு, நான் அடிச்சா மாசு. அட லூசு, இவ என்ன கேஸ்னே தெரியலையே, பேசியே சாவடிக்கிறான். அப்பா டேய் ஆள விடுறா சாமி. அந்த பயம் இருக்கட்டும். அடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி. அடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும்.
பிளான் பண்ணாம பண்ண இப்படி தான். ஓகே, உங்களுக்கு யாரா டான்ஸ் சொல்லி கொடுத்தா? எல்லாம் பொசிஷன் வந்து நில்லுங்கடா. பப்பு, அந்த கண்டமான ஸ்டைல போடு. டேய், அது கண்டமானடா, கங்காம் ஸ்டைல். கங்கமான ஸ்டைல் தான். 오빤 강남스타일 강남스타일 오빤 강남스타일 மாஸ்டர், இந்த ஸ்டெப்பே எத்தனை தடவை தான் போடுவீங்க? அடுத்த ஸ்டெப்பு ஞாபகம் வரைக்கும். மாஸ்டர், திஸ் இஸ் அ ட்ராங்கி மாங்கி ஸ்டைல். ஹலோ, நான் தமிழ். ஹாய், ஐ அம் ஸ்ருதி. டேய் யாரா தமிழ் யாரா தமிழ் யாரா தமிழ்? டேய் நீ தமிழா? டேய் நீ தமிழா? டேய் யாரா தமிழ்? அண்ணா, நீ தானா தமிழ்? டேய் ஏன் பேரை கேட்கல, அந்த ஸ்கிரிப்ட்ல யாரா தமிழ்? ஓ, தமிழ் யாருன்னு தெரியணுமா? டேய் தம்பி, நீனா பஞ்சு டைலாக்கா பேசி பேசி காதுல பஞ்சு வைக்கிற அளவுக்கு பண்ணிட்ட. தயவு செஞ்சு அளவுறா. ஹலோ, ஒரே ஒரு டைலாக பேசிக்கிறேண்ணா, கேட்டு போங்க. வேணானா விடவா போற? பேசி தொலை. எவன் அடிச்சு பொறி கலங்கி டவுசர் அவருதோ அவன் தான் தமிழ். நான் தமிழ். ஓ நீ தான் தமிழா? அலிபாய் அவனை கூட்டிட்டு வர சொன்னாரு. ஏய், என்னடா அது? கறிக்கடைக்கார பாய் நாம தான் தேடி போவோம். இப்போ என்னடனா கறிக்கடை பாய் நம்மள தேடி வர ஆரம்பிச்சாரா? டேய் அலிபாய் ஒன்னும் ஆடு வெட்டுற பாய் இல்லடா, ஆளை வெட்டுற பாய். பெரிய டானு, வா. சரி இரு, வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன், பார்த்து நல்ல பொண்ணா செலக்ட் பண்ண சொல்லு. டேய் அலிபாய் என்ன கல்யாண புரோக்கராடா? உனக்கு பொண்ணு பார்த்து கட்டி வைக்கிறதுக்கு மரியாதையா வாடா. ஓகே தமிழ், நீ போயிட்டு வா, நம்ம அப்புறம் மீட் பண்ணலாம். ஹே, என்ன வந்தது அப்படியே போற? ஒரு சாங்குக்கு டான்ஸ் ஆடிட்டு போ. வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறம் உள்ளுலாய் உள்ளுலாய் குழந்தை போல போகுச்சான பார்க்க வச்சான் கபடி 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 காதல் சேலு போடு போட்டு ஆட வச்சான். ஓகே சுதி, அடுத்த சாங் வரப்போ கூப்பிட்றேன், இப்போ போ. ஓகே. ஹாய் சொல்லோ, ஹாய் சொல்லுங்களா. லவ் யூ இல்லையா? அதாவது எனக்கு இந்த 3 விஷயம் பிடிக்கட்டே. 1 கொல்றது, 2 கொல்றது, இந்த 3வது வச்சிருக்கு தெரியுமா, அதுவும் கொல்றது தான். பாய் 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 என்னவல? டேய் அந்த பாய் இல்லடா, அலிபாய்டா. பாய் தமிழ். ஹாய், ரீதா தமிழா? நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆமா, எந்த காலேஜ் படிக்கிறீங்க? டேய் நான் சொன்னேன்ல பஞ்சரி லாக்கா பேசி சாவடிக்கிறானு, அந்த தமிழ். ஓ அவனா ரே, வா வா செல்லம், உடனே தேட்டத்தை வந்து உட்காரு. ஏன்டா தமிழ், உன்னை பார்த்தா ஏரியாவில் ஓவரா பில்டப் தராங்க, ஆனால் உன்னை பார்த்தா பக்கத்து வீட்டு பாப்பா மாதிரி இருக்கு. உன்னை பார்த்தா கூட தான் எதிர்த்து விட்டு எருமை மாதிரி இருக்கு. அந்த எமனோட மொத்த ஜெராக்ஸ் நாடு. டேய், போன எபிசோட் அந்த யமனே நான் தான்டா. செல்லம், உன்னோட தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ வேணா வந்து என்கிட்ட வேலைக்கு சேர்த்துற. ஏண்டா, நீயே வேலை வெட்டிலாம் பிச்சை எடுத்துருக்க, நீ எனக்கு வேலை தர போறியா? ஹாய் தமிழ். இவ வேற வந்துட்டா கரகாட்டக்காரி மாதிரி டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடி. ஹே, உன்னை யார் அதுக்குள்ளே வர சொன்னது? இன்னும் ஃபைட் இருக்கு, நிறையா பஞ்சு டைலாக் இருக்கு, அப்புறம் தான் சாங்கு. ஃபார்முலா தெரியாத பொண்ணா இருக்கிறிய. இப்போ என்ன ஃபைட் தானே பண்ணணும்? மாஸ்டர் மாஸ்டர் சுருதினாலி கூப்பிட்டாடா. மாஸ்டர் சொல்றா, இவ மறுபடியும் என்ன கலாய்க்கிறா, அவன் அடிக்க மாஸ்டர். சண்டால சிரிக்கி என்ன கொத்துட்டு கொல்லாம விட மாட்டா போலுது. ஏய், நீ உண்மையிலேயே ஆம்பளையா இருந்தா நீ எந்த டேரக்ஷன்ல அட்டாக் பண்ற பாப்பா? ரிகர்சல்ல திட்டிவியா 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 திட்டிவியா. டேய், இப்போதான் சண்டை நடந்துச்சு, சரி வா டான்ஸ் ஆடலாம். ஓகே. டோலு டோலு தான் அடிக்கிறா, இரு தோளும் தோளும் தான் ஒரசுறா, மேலும் கீழுமாய் குடிக்கிறா, பாலும் கலந்து என்ன கலக்குறா, புலிமானை வேட்டைதான்
அந்த ஆளு சிரிக்கி என்ன அவன் கூட கோத்து விட்டு இவன் கூட டியூட் ஆடுற. மாஸ்டர் என்ன சொல்லலாம்? நான் தமிழ லவ் பண்றேன். தங்கி மங்கி அடங்கோ. இன்னொரு தடவை அழுதன் தெரிஞ்சிச்சு வாய நாயை விட்டு கடிக்க வச்சு மூடிட்டு போட. ஓகே ஸ்ருதி, அடுத்த சாங் வரப்போ கூப்பிட்றேன். இப்போ போ. ஏய் தமிழ், இந்த டிசம்பர் 4ஆம் தேதி சென்ட்ரல் மினிஸ்டரை கொல்லணும். சாரி, அன்னைக்கு முடியாது. ஏன் முடியாது? ஏன் உனக்கு முடியாதா? அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு மீனா மேமும் ரச்சிதா மேமும் கெஸ்டாக வராங்க. அன்னைக்கு பட்டாசு மத்தாப்பு எல்லாத்தையும் கொளுத்தணும். என்னது மத்தாப்பு கொளுத்தணுமா? டேய், மத்தாப்பு கொளுத்துற சின்ன பையலாம் கூட்டி அந்த ரவுடின்னு சொல்லியிருக்கா பார்த்தியா? ஒன்னாதான்டா செருப்பால் அடிக்கணும். ஓகே, ஆனால் சென்ட்ரல் மினிஸ்டர் சாரோட அட்ரஸ் எனக்கு தெரியாது. நான் ஒரு ஃபோன் நம்பர் வாங்கி தரேன், அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேளு. சார், நான் உங்க வீட்டில் பாம்பு வைக்கணும், எங்கே வைக்கணும்னு கேளு, அவர் சொல்லுவார். ஓகே. என்னது ஓகேவா? டேய் அறிவு இருக்கடா உனக்கு? இந்த அட்ரஸை நம்ம தானே தேடி கண்டுபிடிக்கணும், நீ அதுக்குள்ள பாம்பு வைக்கணும். சரி, பாம்பு எங்கே வைக்கிறது? அவர் வீட்டு மொட்டை மாடி இருக்கும், அது மேலே ஒரு தண்ணி டேங்க் இருக்கும், அதுக்குள்ள வச்சுட்டு வா. ஓகே. தண்ணியில் போட்டு ஈரமாக வெடிக்காமல் போச்சுன்னா அப்பையும் பிரச்சனை இல்லை, முட்டை வெயில காய வச்சு பொறுமையாக வெடிக்க தானே உட்காந்து பார்த்துட்டு வந்துருச்சுவான். ஓகே. டேய் ஓகேவா? டேய் ஆங்கிரி போய்டு மண்டையா, பாத்தியாடா அவனை? இங்க வாவே, ஒன்னா தாண்டா அடிக்கணும். இதே ஒரு ரவுடிங் கூப்பிட்டு வச்சு பண்ணிட்டு இருக்காரு. தம்பி, நல்லா யோசிச்சு சொல்ல, உன்னால அந்த நாய் என்ன அடிக்குது. நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேனா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். டேய், மறுபடியும் பஞ்சரி இலாக்கா பேசி. டேய் வா, இங்க பாரு, ஃபுல்லா அந்த பக்கத்து கேட்கல, சாவடிக்காதரா எப்பா. சுதி வா. நான் வந்துட்டேன்டா, சீக்கிரம் ஃபைட் முடிச்சிட்டு வா. ஐ அம் வெயிட்டிங். கடைசியா ஒரு சாங் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஆடிட்டு போய் தொலை. சும்மா இப்சா பண்ணாதடி. இப்பெல்லாம் ஆட முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு பஞ்சாவது பேசி சண்டை போடணும், ஒருத்தனையாவது கொல்லணும். டேய் ஒரு அடிடா வந்து கொல்லணும் மாட்டா, சீக்கிரம் கொண்டுடு. சாரி, என்கிட்ட துப்பாக்கி இல்ல. அது தோட்டம் இல்லடா. தோட்டம் இல்லனா என்ன? ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேனா ஐயோ பஞ்சாப் பேச ஆரம்பிச்சாடா. எப்பா டேய் எங்கடா ஓர நில்றா, நானும் வரேன். செல்லோ, ஆடு பிடிச்சிட்டீங்களா? அதாவது இந்த ஸ்கிரிப்ட்ல சாக இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா சாகே ஸ்கிரிப்டா இருக்க கூடாது, ரொம்ப தப்பு. டேய் உங்கள்கிட்ட என்னடா வேலை சொல்றேன்? என்ன வேலை சொல்ற தெரியலையே. டேய் உனப்ப அந்த பிடிச உயிர் எடுக்க சொல்ற, நீ மட்டும் அந்த பிடிச உயிர் எடுக்கலன்னு வச்சுக்கிறேன், வால் உயிர் எடுத்துருவேன். முதல்ல நீ பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் எடு. டேய் இதே கேள்வி நான் உன்கிட்ட திருப்பி கேட்டேன், என்ன செய்வேன்? கொஸ்டின் பாஸ் போயிட்டே இருப்பேன். That's it. Love you. பல்ல கடை டயலாக் பேசு. எப்படிடா டயலாக் பேச முடியும்? டேய், உங்க கூட்டத்துல ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்கா, அவ உங்களை கொல்லாம விட மாட்டான்டா. என்ன சொல்ற? போலீஸ் ஆபீசர் யாரு? சத்யமூர்த்தி ஐபிஎஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், பேட்ச் நம்பர் 98403. ஏய் என்னடி ஃபோன் நம்பரா சொல்லிக்கிட்டு இருக்க? தப்பு. அவளை கொல்லாம விட மாட்டேன், உன்னை கொன்னா வருவாள், வர வைக்கிறேன்டி, நானு வர வைக்கிறேன். டேய் ஒரு டம்ளர் கொடுத்திருந்தாவது நான் மயக்க அடிச்சு உங்களோட சீக்கிரம். டேய் சத்யமூர்த்தி டேய் ஏதாவது டேய் ஓலே அசீல் வாய்ஸ் பேசுற ட்ரை பண்ணி மயக்க அடிச்சு கீழே விழுந்துட்டாடா. டேய் சீக்கிரமா வந்து காப்பாத்து, வா.
எவன்டா அது மாப்பு போட சொன்னா மாப்போட சேர்த்து சோப்பு போட்டுக்கிறது? இங்க பாரு, வால் ஒரு எடுத்துருவேன், கொன்னுடுவேன். நீ பொழப்புக்கு தான் ரவுடி, நான் பிறந்ததுலேருந்தே ரவுடி. டேய் படத்தோட கிளைமேக்ஸ் வந்துருச்சு, இப்பயாவது சண்டை போடுறா. டேய் நீ அடிச்சா பீஸு, நான் அடிச்சா மாசு. டேய் இந்த பஞ்சரேலா கேட்டு நோ சொல்ற செத்துடா. நாம எப்படி வந்தோங்கிறது முக்கியம் இல்ல, புல்லட் எப்படி இறங்குங்கிறதா முக்கியம். ஐயோ சத்தால விட மாட்டா போல இருக்கு. டேய் வாடா ஓடிடலாம் வா. அதாவது இளைய தளபதி விஜயோட ஒரு மாசிவ் பிளாக் பஸ்டர் ஹிட்டை வந்து எந்த அளவுக்கெல்லாம் ஸ்பூஃப் பண்ணி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம குண்டக்கமண்டக டீம் வந்து பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணீங்க. எஸ் மீனா மேம் 20 ஸ்மைலிஸ் கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிர்மல் அண்ட் கார்த்திகா ஸ்ரீ. நிர்மல் ரொம்ப நல்லா பண்ணீங்க. உங்களோட ரைட் ஃப்ரம் த பிகினிங் அந்த ஹீரோ அந்த ஆட்டிடியூட் எங்கேயுமே வந்து ரிலாக்ஸ் ஆகாமல் அந்த கேரக்டர் எப்படி இருக்கணுமோ அது கடைசி வரைக்கும் எங்கேயுமே வந்து டல் ஆகாமல், இன்ஃபேக்ட் நிறைய விஷயங்கள் எல்லாம் நடந்தது, அதையும் மீறி நீங்கள் உங்கள் கேரக்டரை வந்து அவ்வளோ சஸ்டெயின் பண்ணியிருந்தீங்க லாஸ்ட் வரைக்கும். அது ரொம்ப நல்லா இருந்தது நிர்மல். வெரி நைஸ் அண்ட் யூ ஹாவ் அ வெரி நைஸ் ஸ்டைல் வென் யூ டான்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது. டான்ஸ் பண்ணும்போதெல்லாம் நல்லா இருந்தது. ஸோ ஐ திங்க் யூ ஷுட் கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் டான்ஸ் ஆல்சோ. நடுவில் வந்து ஒரு இடத்துல டான்ஸை பற்றி ஏதோ சொல்லும்போது எனக்கு சிவா தான் ஞாபகம் வந்தார். அது என்னது தெரிஞ்சுக்கலாமா? மாஸ்டர் இந்த ஸ்டெப்பே எத்தனை தடவை தான் போடுவீங்க? அடுத்த ஸ்டெப்பு ஞாபகம் வர வரைக்கும், அடுத்த மூமெண்ட் ஞாபகம் வர வரைக்கும். அப்போ எனக்கு இவர் தான் ஞாபகம் வந்தார். அவங்க திரும்பி என்ன பார்த்தாங்க வேற. ஆனந்த் உங்க கேரக்டர் சூப்பரா இருந்தது ஆனந்த். சூப்பரா பண்ணியிருந்தீங்க. இன்ஃபேக்ட் இன்னும் நிறைய இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் ஓவரால் இட் வாஸ் வெரி நைஸ். பட் இன்னும் பெட்டரா எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ. ஓரளவு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்திருக்கு உங்களுக்கு. சிவா சார் நீங்கள் வந்து 15 ஸ்மைலிஸ் தான் கொடுத்துருக்கீங்க. அப்படியா? ஒன்று 2 எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. தேங்க்யூ சார். இந்த கான்செப்ட் ஸ்பூஃப் கான்செப்ட் தான். அதில் பஞ்சுடலாக்கு பேசியே எல்லாரையும் சாவடிக்கிறார் அப்படின்ற மாதிரி இது. அண்ட் ஹீரோயின் கரெக்டாக அவங்க வேலையை வந்து அவங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு திருப்பி அவங்களே முடிஞ்சோடனே நான் போயிட்டு திருப்பி டான்ஸுக்கு வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறதுலாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நான் பிரகாஷ் ராஜ் அவர் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏன்னா அவர் வந்து கண்ணாடி போட்டு ரொம்ப தேடிட்டே கவுண்ட் பண்ணி வந்தார் மொத்தம் எத்தனை படிக்கிட்டு இருக்குன்னு. ரொம்ப பயந்தார். ஓகே அவர் இங்கே வந்தோன்னே பிரகாஷ் ராஜ் மாதிரி தெரிஞ்சு கண்ணாடி கழட்டின உடனே பார்த்தா காசை விற்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சார். அந்த லாஸ்ட்டில் நீங்கள் 2 பேருமே சுட்டு செத்தது பயங்கரமாக இங்கே எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஏன்னா அதுக்காக நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா பஞ்ச் டைலாக் எங்களாலே முடியும். ஓவரால் இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்பூஃப். ஐ ரியலி என்ஜாய். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். எஸ் ரச்சிதா 19 ஸ்மைலிஸ். நிர்மல் விஜயாவே ஊறிட்டீங்க போல நீங்க. இப்போ கூட நீ நிற்கிறது வந்து அப்படியே தான் நின்றுட்டு இருக்கேன். ஃபுல் ஸ்கிட் முடிகிற வரைக்கும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியா? ரொம்ப நல்லா இருந்தது நிர்மல். இந்த ஸ்கிட்ல ரொம்ப என்ஜாய் பண்ணதுன்னா நிர்மல் அண்ட் பிரகாஷ் ராஜ் சார். வடிவேல் சாரை இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். எந்த ஆங்கிளில் பார்த்தா நான் வடிவேல் இருக்கேனே தெரியல. எனிவேஸ் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ மச் குண்டக்கமண்டக டீம். ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. 56 ஸ்மைலிஸ் வாங்கியிருக்கீங்க. இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீப் அப் டு தட். ஓகே ஆல் தி பெஸ்ட். முன்னாடிலாம் இந்தியாவோட கல்ச்சர் அப்படின்னாலே அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ இந்தியாவோட நிலைமை, விவசாயத்தோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றத இந்த டீமோட பெர்ஃபார்மன்ஸ் மூலியமாக பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் த டீம். கெக்ரான் மேக்ரான் கம்பெனி. வடகிழக்கு பருவமழை பெய்யாமல் இயற்கை கொடுத்த ஏமாற்றம் ஆகிய காரணமாக தற்பொழுது வறட்சியின் கோரப்பிடியில் உரிய நேரத்தில் 9 பேர் வரை தற்கொலை செய்து கொண்டும் மாரடைப்பாலும் அதிர்ச்சியினாலும் உயிரிழந்திருக்கின்றனர். சார் இதான் சார் நான் சொன்னேன் எங்கள் பரம்பரை நிலம். சுமார் ஒரு 6 ஏக்கர் சொச்சம் வரும் சார். சூப்பர்யா, செம்மையாக இருக்குது. இந்த இடத்த மட்டும் ஃப்ளாட் போட்டால் ஒரே வருஷத்தில் செம்மையாக டெவலப் ஆகிடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நேராக ஆஃபீஸ் வந்துடுங்க, அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கிக்கோங்க, பேலன்ஸை
ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சோன்னே செட்டில் பண்ணிடுறேன். சரி சார். சார், தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சுருக்கோம். அப்படியே நானும் ஒரு கால் டாக்ஸி வாங்கிட்டு சென்னையில் போய் செட்டில் ஆகிடலான் இருக்கேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரிஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிட்டிங்கன்னா மற்ற வேலையெல்லாம் பார்க்க வசதியாக இருக்கும். பாஸ், உங்களை விட எங்களுக்கு ரொம்ப அவசரம். ஒரே வாரத்தில் முடிச்சு கொடுத்துட்றேன், கவலையே படாதீங்க. சரி, இந்த இடம்லாம் உங்கள் பேரில் தானே இருக்குது? சார், நல்ல வேலை, நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த மொத்த இடமும் எங்கள் அப்பா பேரில் இருக்குது சார். நான் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அவரை கூட்டிகிட்டு வரும்போது நீங்கள் விவசாயம் பண்ண தான் இந்த நிலத்தை வாங்குறேன்னு சொல்லுங்கள் சார். தப்பி தவறி கூட நீங்கள் எங்கள் ஃப்ளாட் போகிறத தயவு செஞ்சு அவர்கிட்ட சொல்லிடாதீங்க சார். ஏன், நான் ஃப்ளாட் போட்டால் அவருக்கு என்ன பிரச்சனை? இல்லை சார், விவசாய பூமியில் ஃப்ளாட் போட எங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டார். நானே நீங்கள் விவசாயம் பண்ண போகிறீங்கன்னு பொய் சொல்லி தான் அவர்கிட்ட இந்த நிலத்தை ஒத்துக்க சம்மதம் வாங்கணும். நீங்களும் அதையே சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும், அதான். சரி, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் நீங்கள் சொல்கிறது நான் கேட்டு தான் ஆகணும். பார்ப்போம், நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். சரி சார், வரேன் சார். மா வேணி, எங்கம்மா உங்கள் அண்ணன்? நிலத்தை விற்கிற விஷயமா தான்ப்பா வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு போச்சு. என்னப்பா? ஒன்றும் இல்லைம்மா, பரம்பரையா நமக்கு சாப்பாடு போட்ட நிலத்தை வேற வழியே இல்லாமல் விற்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனால் மனசுதாம்மா அதை ஏற்றுக்க மாட்டுது. ஆமாம்ப்பா, அதுவும் என் கல்யாணத்துக்காக நம்ம நிலத்தை விற்கிறீங்கன்னு நினைக்கும் போது எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான்ப்பா இருக்கு. அப்பா, இப்போ ஏன்பா என் கல்யாணத்துக்கு அவசரம்? அப்புறமா பண்ணிக்கிறேனேப்பா. யார் யா துரமாணிக்கம்? நான் தான் ஐயா. ஏயா 15,000 ரூபாய்க்கு விவசாய லோன் வாங்கி 3 வருஷம் ஆயிருக்கு, இன்னும் ஒரு நயா பைசா வட்டி கூட கட்டல. சார், இங்க வேலைக்கேத்து கூலி கிடைச்சா நாங்க ஏன் சார் கட்டாம இருக்க போறோம்? கஷ்டப்பட்டு விளைச்சலை பண்றது நாங்க, விலையை தீர்மானிக்கிறது வேற யாரோ. என்ன அரசியலா? கடனை கட்ட சொன்னா வாய் காது வரைக்கும் கிழியுது. ஐயா ஐயா, சத்தம் போடாதீங்கய்யா. இன்னும் 2-3 வருஷத்து உங்கள் கடனை மொத்தமாக கட்டிடுற ஐயா. கிழிச்சிங்க. பேங்க்லேருந்து எப்போ ஆள் வந்தாலும் இதே தான் சொல்லி அனுப்புறீங்க. சரியான ஃப்ராடு குடும்பமாக இருக்கும் போல. சார், ஃப்ராட்னால சொல்லாதீங்க, அத பணத்தை கட்டுறோன்னு சொல்லிட்டோம்ல. பாருடா, பணத்தை கட்ட வக்கில்ல, ரோஷக்கார பரம்பரையோட கோவம் பொத்துட்டு வருது. உங்களெல்லாம் அரசாங்கத்தை ஏமாத்தின்னு சொல்லி ஜெயிலில் போடணும். என்னது, ஜெயிலில் போடணுமா? ஏயோ, அவன் கோடி கணக்கில் லோனை வாங்கிட்டு ஜாலியா வெளியே சுத்தின்னு இருக்கான். விவசாயிங்க நான் மட்டும் உங்களுக்கு கேவலமா போயிட்டோம்ல. இன்னும் 2 நாள்ல உங்க பணத்தை கட்டுறேன், இப்ப கிளம்புங்க. வழக்கம் போல 2 நாள்ல கட்டுறேன் 3 நாள்ல கட்டுறேன்னு சொல்லிட்டு ஏமாத்த நினைச்சீங்க. உங்களை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். கவனிச்சுக்கோங்க, இப்ப கிளம்புங்க. வேணி, நம்ம நிலத்தை ஒரு நல்ல பார்ட்டியாக பார்த்து பேசி முடிச்சிட்டோமா. அவரும் நான் கேட்ட விலைக்கே தரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அடுத்த வாரமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாமாம்மா. அண்ணா, நிலத்தை விற்கிறதுக்கு அப்பாவுக்கு மனசு இல்லை, எனக்கும் மனசு
ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. அண்ணன் இப்போ ஏன் என் கல்யாணத்துக்கு அவசரம்? அடுத்த வருஷம் பண்ணிக்கிறேனே. அடுத்த வருஷம்னா மட்டும் நம்ம என்ன 10 லட்சத்துக்கு அறுவடை பண்ண போறோம்? நீ இப்படி அவர் கூட உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் நீ இந்த வீட்லயே இருக்க வேண்டியதுதான். நானும் அந்த வானத்தை பார்த்துட்டு உன் கூடயே இங்க இருக்க வேண்டியதுதான். ச்சே. வேணி வேணாம், அதான் முடிவு பண்ணியாச்சு. கொடுத்துடலாம். ஆமா சுரேஷ், யாருக்குப்பா கொடுக்க போறோம்? எந்த ஊர் ஆளுங்க? பா, ஒரு மெட்ராஸ்காரருப்பா, பெரிய வேலையில தான் இருக்காரு. ஆனா அவருக்கு விவசாயத்து மேல ஆர்வம் ஜாஸ்திப்பா. அது மட்டும் இல்லாம நம்ம நிலத்தை பார்த்தோன்னே அவருக்கு பிடிச்சி போச்சுப்பா. அப்படியாப்பா? அப்ப சரிப்பா, நீ மேற்கொண்டு ஆக வேண்டியதெல்லாம் பாருப்பா. பா, முதல்ல அந்த பேங்க் கடனை கொடுத்துடணும்ப்பா. கொடுத்துடணும்ப்பா. அப்பா, இவரு தான்ப்பா நான் சொன்னேன் சாரு. ஐயா வணக்கம். ஹலோ ஹலோ, என்னது? முடியவே முடியாது. இதோப்பா நம்மகிட்ட சொல்றி, ஸ்கொயர் ஃபீட் 4500 கம்மி, கிடையவே கிடையாதுன்னு சொல்றி. அவன் நல்ல இடம் கிடைக்குது, கல்லோல் பட்டுட்டு இருக்கான், வந்துட்டான் 2000 3000. இதோப்பா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு அவன்கிட்ட. நான் அப்பா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள இந்தாங்கப்பா, இந்த பத்திரத்தில் ஒரு கை நாட்டு வைங்கப்பா. சரிப்பா. வாங்கப்பா. எங்கப்பா வைக்கணும்? இங்கே வைங்கப்பா. அங்கே இங்கப்பா. அப்போ ஒரு நிமிஷம் இருங்க. ஏம்மா? நீங்க இந்த நேரத்துல என்ன போட போறீங்க? நெல்லு தாம்மா போட போகிறேன். நெல் இருக்கட்டும், என்ன ரகம் போட போறீங்க? அது அது வேணி, அவர் இங்க என்ன பண்ணா உனக்கு என்ன? அப்பா, இவரை பார்த்தா விவசாயம் பண்றவள மாதிரியே தெரியல. ஏதோ தப்பு நடக்குதுப்பா. என்னம்மா சொல்ற சுரேஷ்? சார் நம்ம பூமியில விவசாயம் தானப்பா பண்ண போறாரு. ஆமாப்பா, விவசாயம் தான் பண்ண போறாரு. சுரேஷ், அதை சொல்ல ஏன்பா தடுமாறுற? சுரேஷ், அப்பாட்ட பொய் சொல்லாதப்பா, உண்மையை சொல்லுப்பா. சுரேஷ் சொல்லுடா. ஐயா இங்கே பாருங்க, எனக்கு விவசாயம்லாம் பண்ண தெரியாது. உங்கள் நிலத்தை வாங்கியே நான் ஃப்ளாட் தான் போட போகிறேன். நான் ஒரு ரியல் எஸ்டேட்காரன். உங்கள் நிலத்தை எப்படி டெவலப் பண்ணுறேன்னு பாருங்களேன். என்னடா சொன்ன? காலங்காலமா சோறு போட்ட என் பூமியை கூறு போட்டு கட்டடம் கட்ட போறியா? டேய், விவசாய நிலத்துல கட்டடம் கட்டுறது கர்ப்பிணி வயிற்றுல விஷத்தை பாத்துறதுக்கு சமண்டா. நீ எல்லாம் சாப்பிட சாப்பாடு கிடைக்காம அழுகிற வரைக்கும் அதோட வலி உனக்கு புரியாதுடா. பா, ஒரு விடுங்கப்பா. நீ எல்லாம் ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்தவனாடா. சீ. யோ, உனக்கு தேவை பணம் தானேயா? உன் நிலத்தை வச்சு நான் என்ன பண்ணா உனக்கு என்னயா? மரியாதையா கை கட்டுறதுல கை நட்டு வச்சுட்டு ஓடிரு. அப்பா, இந்த மாதிரி ஆளுங்களோட காசுல எனக்கு கல்யாணம் வேணாம். வாங்கப்பா. நான் உசுரோட இருக்க வரைக்கும் என் நிலத்தை கூறு போட விட மாட்டேன்டா. யோ ஏந்திரியா, உன்னை நம்பி நான் 4-5 கஸ்டமர் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். உங்கள் அப்பா நான் எப்படி சொல்லிட்டு போகிறான்? சார், நான் தான் அப்போவே சொன்னேனே சார். யோபார், இதெல்லாம் எனக்கு தெரியாது. பேசினபடி இந்த இடம் எனக்கு வந்தாகணும். இல்லை நல்லா இருக்காது, பார்த்துக்க. சார், எனக்கு இன்னும் 2 நாள் டைம் கொடுங்க சார். அதுக்குள்ளே நான் எப்படியாச்சும் எங்கள் அப்பா கிட்ட கை நாட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயா இங்கே பாருங்க, எனக்கு விவசாயம்லாம் பண்ண தெரியாது. உங்கள் நிலத்தை வாங்கியே நான் ஃப்ளாட் தான் போட போகிறேன். நான் ஒரு ரியல் எஸ்டேட்காரன். உங்கள் நிலத்தை எப்படி டெவலப் பண்ணுறேன்னு பாருங்களேன். அம்மா வேணி, அப்பா மேல
எதுவும் கோவமாமா? சேச்சே, நீங்க பண்ணதுதான்ப்பா சரி. கவலைப்படாதம்மா. அப்பா எப்பாடு பட்டாச்சும் உன் கல்யாணத்தை நடத்திடுவேம்மா. இவ்வளோ தூரம் பேசி முடிவு பண்ணதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்கலைன்னா ஊருக்குள்ள நான் எப்படிம்மா தலை நிமிர்ந்து நடக்கிறது? வேற வழியே இல்லைன்னா நம்ம பூமியை அந்த ரியல் எஸ்டேட் காரனுக்கு கொடுத்துட வேண்டியதாம்மா. அப்பா, நீங்க உசிப்பா நினைக்கிற நம்ம நேரத்தை ஏன்பா கொடுக்க சொல்றீங்க? எனக்கு மட்டும் என்ன ஆசையா? உன்னை வீட்டில் உட்கார வச்சுட்டு என் உசுரை மாற்றிக்கிட்டா இந்த ஊர் என்னை கேவலமாக பேசும். ஆனால் என்னால் வேற என்னமா பண்ண முடியும்? நீயே சொல்லு. அதை போட்டு நினைக்காம நீயும் தூங்குமா. அப்பா, நம்ம நிலத்தை விற்கிற நிலைமைய கண்டிப்பா உங்களுக்கு வரவிட மாட்டேன்ப்பா. நம்ம நிலத்தை விற்க கூடாதுப்பா. அப்பா, அப்பா, ஐயோ, ஏன் இப்படி விவசாயம் விவசாயம்னு ஒன்றுத்துக்குமே உதவாத அந்த பூமியை கட்டி நீ அழுகுற? இதெல்லாம் ஊருக்கே சோறு போடுறவன் உழவன்னு பெருமை வேற. இப்போ நம்ம தின்ன சோறு இருக்கா? ஒரு நிலத்தை வேற விற்க மாட்டாராம். நீ வேணா உன் பொண்ணை வீட்டோடய வச்சுக்கோ. அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஆனால் என்னால் இந்த பொட்டை காட்டை கட்டின்னு அழுவ முடியாது. எனக்கு ஒரு டாக்ஸி வாங்கி கொடுத்துரு, நான் சென்னைக்கு போய் போயிச்சுக்கிறேன். இப்போ விடே, இந்த பத்திரத்தில் கை நாட்டு வை. வெய்யா. வெய். தேங்க்யூ. நீ மட்டும் கை நாட்டு வச்சா பத்தாது. எங்க உன் பொண்ணு? ஐய் வேணே, ஏய் ஏந்திர, ஏய் எழுந்துற, எழுந்து கையெழுத்து போட்டு தூக்கு. எழுந்துரு. பொண்ணுப்பா, பொண்ணு. நானே எழுப்புறேன். வேணி, அம்மா வேணி, எந்திரிம்மா. வேணி, 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 அம்மா வேணி, எந்திரிமா. வேணி, அப்பா பாருமா. வேணி, வேணி, எந்திரிமா. அப்பா விட்டு போயிடாதம்மா. இந்த விவசாயிக்கு இருக்க ஒரே சொத்து நீதாம்மா. வேணி, எனக்கு நேரத்தை விட நீதாம்மா முக்கியம். எந்திரிமா. அப்பா, என்னால தானேப்பா நீங்க உயிரா நினைக்கிற நம்ம நிலத்தை விற்க பாக்குறீங்க. என்ன வாழ வைக்கத்தானப்பா உங்க மனசை கல்லாக்கிக்கிட்டு நம்ம நிலத்தை சாகடிக்க முடிவு பண்ணிட்டீங்க. என்னை மனக்கோலத்தில் பார்க்கத்தானப்பா நம்ம நிலத்தை ரியல் எஸ்டேட் மணியாக மாற்றுற அளவுக்கு முடிவெடுக்க துணிஞ்சிங்க. வேணாம்ப்பா, ஒரு உண்மையான விவசாயியோட மகளா ஒரு விவசாய பூமி கட்டிடமாக மாறுறத என்னால் பார்க்க முடியாதுப்பா. அதுக்கு காரணமாக இருந்துட்டு என்னால்
நிம்மதியாக வாழவும் முடியாதுப்பா. என்னோட கடைசி ஆசையெல்லாம் விவசாயத்தோட முக்கியத்துவத்தையும் விவசாயோட பெருமையும் எல்லா தட்டு மக்களும் புரிஞ்சுக்கணும். எல்லா சந்தர்ப்பங்களையும் விவசாயிங்க கூட அவங்க கை கோர்த்து நிற்கும். அப்படி நின்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்த நிலைமை இன்னொரு விவசாய குடும்பத்துக்கு வராம தடுக்க முடியும். அப்பா, என்னோட உடம்ப நம்மளோட பூமிக்கு உரமாக்கிடுங்கப்பா. இனிமே நீங்கள் அறுவடை பண்ணுற ஒவ்வொரு நெல்மணிலையும் உங்கள் பொண்ணு இருப்பாப்பா. உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாப்பா. நான் வரேன்ப்பா. நான் மட்டும் பேராது மன்னிச்சிருவேடி. ஒவ்வொரு விவசாய குடும்பமும் இறப்பதற்கு காரணம் தாங்கள் வாழ முடியவில்லை என்பதற்காக மட்டுமல்ல, விவசாயத்தை வாழ வைக்க முடியவில்லை என்பதனாலும் தான். இப்போ நம்ம தமிழ்நாட்டோட கரண்ட் சினாரியோ வந்து ரொம்ப இன்டென்ஸாக எந்த அளவுக்கு காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு காட்டியிருக்காங்க. அண்ட் தமிழ்நாட்டோட விவசாயிகள் படுற கஷ்டம் அண்ட் அவங்க மைண்ட்லலாம் என்ன இருக்குது அப்படின்றது மற்ற மாநிலங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு புரியும் அப்படின்னு தெரில. அந்த கருத்தையும் ரொம்ப ரொம்ப அழகாக எல்லாருமே ரொம்ப அந்த சின்ன பொண்ணு வந்து அவ்வளோ மெச்சூர்டாக பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. கண்டிப்பாக பெரிய கைத்தட்டல் கொடுத்தே ஆகணும். ஸோ 21 ஸ்மைலீஸ் கொடுத்துருக்கீங்க. ரச்சிதா, ரொம்ப ஒரு அருமையான எமோஷ்னல் டச்சிங் ஸ்கிட் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். அண்ட் தியா, ஸ்கிட்டோட ஹைலைட் நீ இன்னைக்கு. வெரி நைஸ் தியா. சிவா சார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. அவன் இன்னும் டல்லாகவே இருக்க, எமோஷ்னல் ஐடியாடா. ஓகே, ரொம்ப நல்லா இருந்தது, தேங்க்யூ. சிவா சார், ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் கூட சோகமாகவே இல்லை. ஆக்சுவலாக ரொம்ப கோபமாக தான் இருக்குது. ஏன்னா லைஃப்பில் நமக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியணும். இருந்தாலும் வந்து சில ஆர்டிஃபிஷியல் திங்ஸ்க்காக நம்ம வந்து ரொம்ப முக்கியமான விஷயத்தை இழந்துடுறோமோ அப்படின்றது ரொம்ப தோணுது எனக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா, ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னா, இது வந்து ஒரு என்டர்டெய்னிங் ப்ரோக்ராம். இதில் ஒரு நல்ல விஷயம் இந்த மாதிரி ஒரு ஸ்கிட் பண்ணோம் அப்படின்னு நினச்ச ஐடியாவுக்கு வந்து ரொம்ப யோசிச்சு பாருங்கள். நமக்கு பெரிய வீடு, பெரிய இடம், காரு எல்லாமே இருந்துட்டு சாப்பாடுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ தான் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது எது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. பட் ஐ ஹாவ் அ ஸ்ட்ராங் ஃபீலிங், இனிமேல் வரப்போகிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வாழ்க்கையில் எது முக்கியம், விவசாயம் தான் முக்கியம் அப்படின்றது நிச்சயமாக தெரியும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஒன்ஸ் அகெயின் இது மாதிரி ஒரு ஃபண்டாஸ்டிக் கான்செப்ட் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் டு தி டைரக்டர், தேங்க்ஸ் டு ஆல் த கேஸ்ட், தேங்க்யூ ஸோ மச். பட் இது வரைக்கும் நான் பார்த்ததில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸஸ். தேங்க்யூ. ரொம்ப அருமையான அழகான ஒரு கான்செப்ட், ரொம்ப இன்டென்ஸான ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ணியிருக்கீங்க. மோர் ஆஃப் த யங்கர் ஜெனரேஷன் இப்போ சொன்ன மாதிரி எல்லாரும் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அண்ட் நிறைய பேர் இந்த ஐடியில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய படிப்பு படித்து வேலையில் இருக்கிறவங்க, அந்த வேலையை விட்டுட்டு இப்போ வந்து விவசாயம் பண்ணுறது, பால் வியாபாரம் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அது இன்னும் நிறைய நடக்கணும். அண்ட் இந்த மாதிரி நிலைமை கூடிய சீக்கிரம் எல்லாம் மாறணும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். தட்ஸ் மை ஒன்லி விஷ். கோகுல் அண்ட் தியா, கோகுல் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் அந்த குடிச்சிட்டு வந்து பண்ணீங்க பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அது உண்மையிலேயே அந்த நேரத்தில் அந்த ஃபேமிலியில் அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் அந்த மாதிரி தான் நடந்துப்பாங்க. அது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. அண்ட் தியா ஸ்வீட்டி, அந்த வைத்தீஸ்வரியா இது, மை காட் தியா, யூ ஆர் வெரி நைஸ். எவ்வளோ மெச்சோர்டான பர்ஃபார்மன்ஸ் அது. அது என் கல்யாணத்துக்காகவா? So and you can just look at her mannerisms. ஒவ்வொரு டயலாக் சொல்லும்போது கூட அந்த கை இப்படி எல்லாம் பண்றது வெரி நைஸ், வெரி ஆப்டா இருந்தது. அண்ட் கடைசியில் உங்களோட அந்த லெட்டர் ரொம்ப கஷ்டமா இருந்தது கேட்கும்போது, அதுக்கே நிறைய மார்க்ஸ் கொடுக்கலாம். ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் எல்லாருமே அவங்கவுங்க போர்ஷன்ஸை ரொம்ப அழகா பண்ணியிருந்தீங்க. அண்ட் உங்களுக்கு என்னுடைய மார்க் அப்படின்னு சொல்லணும்னா I would like to give you 24. நானும் அப்படியே 25 போட்டுருங்க. Thank you. This is only for the concept and fantastic performance kaga. Thank you. Yeah. Superb. இப்படி ஒரு ஹார்ட் ஹிட்டிங் கான்செப்ட் எடுத்த திரைப்பற்றை டீம்ல இருந்து பாலகுரு அவர் எங்க மாஸ்டர். சூப்பர் மாஸ்டர், நல்லா ட்ரெயின் பண்ணிருக்கீங்க. ஃபுல் கிரெடிட் டு யூ. So totally 70 emotions வாங்கியிருக்கீங்க. Way to go. Keep it up. Thank you.
ஆல்ரைட், இன்னைக்கு வந்து 3 ஆக்ட் பார்த்தோம். 2 செம்ம ஃபன்னா இருந்தது, 1 பயங்கர எமோஷனலா இருந்தது. ஸோ இதுல யாருக்கு பெஸ்ட் போகுது, எந்த டீமுக்கு பெஸ்ட் போகுது, எந்த பெர்ஃபார்மருக்கு பெஸ்ட் போகுது, இதெல்லாம் தெரிஞ்சுக்க கேன் ஐ ஹேவ் தி ஜட்ஜஸ் ஆன் ஸ்டேஜ். ஸோ இன்னைக்கு ராம்ராஜ் ரோமெக்ஸ் பனியனோட பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த டே யாருக்கு போகுது? நீங்களே சொல்லிடுங்க மேடம். ஓகே சார், எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நிர்மல். ஓகே, ஸோ இப்போ வந்து யூனிபிக் வழங்கும் அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த டே யாருக்கு போகுது, எந்த டீமுக்கு போகுது? நானே சொல்லிடுறேன். பிஸ்கட் கொடுங்க. உங்களுக்கு வேணுமா? கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண எங்கள் 3 பேருக்கும் இந்த டீமுக்கு ஓகே இல்லையா உண்மையிலே ஐ திங்க் இந்த ஃபேண்டாஸ்டிக் கிஃப்ட் வந்து டிசர்வ் பண்ணுற டீம் வந்து ஹவா டீம் அப்படிங்கிறாங்க. சரி, நானே போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். அடுத்ததா நம்ம ஆசிஃப் பிரியாணியோட 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். அந்த பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் எந்த டீமுக்கு போகுது? எந்த சந்தேகமும் இல்லாமல் கடைசியாக பண்ண கேக்ரான் அண்ட் மெக்ரான் கம்பெனி. அடுத்த வாரமும் ஒரு மாசான எபிசோடோட நாங்க வருவோம். அது வரைக்கும் this is Kiki, Vicky and judges signing off in Ramraj Romex Bunions in Junior Senior powered by Lakshmi Ceramics bringing life to life. Rajcom Builders, Homemaker with Trust, Chinese Premium Wear for Men and Women. See you.